ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சமீர் ரிஸ்வி மேட்ச் முடிஞ்ச உடனே அன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கணும். பட் வேற வீடியோஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுனால சமீர் ரிஸ்வி பற்றி பெருசாக பேச முடியல. சமீர் ரிஸ்வி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பால் ரஷீத் கானை வேர்ல்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னரை எப்படி ஒரு முட்டிக்கால் போட்டு தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சாருங்கிறத நம்ம பார்த்தோம். அதே ஓவரில் இன்னொரு ஒரு 6 ஆக்சுவலி அந்த இடத்துல சூப்பராக ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. என்னன்னா ரஷீத் கான் பவுலிங் போட்ட உடனே விக்கெட் விழுந்துச்சு சிவம் டுபேயோடது. எம்எஸ் உள்ள வந்திருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. ரஷீத் கான் இஸ் எம்எஸ் மேட்ச் அப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷீத் கான் கொஞ்சம் அப்ல இருக்காரு. எஸ், அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ருத்ராஜ் அண்ட் ஃபிளமிங் ஸ்பின் ஹிட்டிங் அட்டாக் வச்சிருக்கக்கூடிய நம்ம தலைவன் சமீர் ரிஸ்வியை உள்ள அனுப்பி வச்சாங்க. சமீர் ரிஸ்வி வந்த வேகத்துக்கு நீ யார் என்னன்னா எனக்கு தெரியாது, எனக்கு கொடுத்துருக்க ரோல் 19வது ஓவரில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் ரிஸ்வி ஒரு சாத்துனாரு. எஸ், அந்த பையனுக்கு பயம் இல்லைங்க, 20 வயசு தான் ஆகுது. ஓகே, எஸ், ஆப்வியஸ்லி ருத்ராஜ் சொல்லியிருந்தாரு அந்த கிரெடிட்ஸ் யங் ரிஸ்விக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தாரு. சிம்பிளா ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு 7 வயசா இருக்கிறப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காரு சமீர் ரிஸ்வி. அப்ப இல்லை 7 வயசு குட்டி பையன், மூணாவது படிப்பாங்களா, ஆடிக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் அங்கே வந்திருக்காரு. அந்த பையன் விளையாடுறத பார்த்துட்டு இந்த பையன் நல்லா விளையாடுறானே, இவன் கண்டிப்பா உத்தரப்பிரதேசத்தோட ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டு ஒரு கூலர்ஸை கொடுக்குறாரு. தம்பி இதே மாதிரி விட்டுறாம நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டுட்டு வர்றாரு. ஓகே, அது யாரும் இல்லை, நம்மளோட சுரேஷ் ரெய்னா தான். எஸ், அவர் அப்பயே சமீர் ரிஸ்வியை ஃபைன் பண்ண ஒருத்தர் தான். எஸ், அங்கேருந்து சமீர் ரிஸ்வியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் அண்டர் 19 கிரிக்கெட் விளையாண்டாரு. உத்தரப்பிரதேஷ் லீக்ல பயங்கரமா அடிச்சாரு. அஸ்வின் அவரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவரோட பேட் ஃப்ளோ பயங்கரமா இருக்கு, அவரோட ஹேண்ட் ஃப்ளோ பயங்கரமா இருக்கு. ஒருத்தனுக்கு இந்த காலகட்டத்தில் பேட் ஃப்ளோ பயங்கரமா இருந்துச்சு, அந்த பேட் ஸ்விங் கரெக்டா கிடைச்சிச்சு அப்படின்னா அவன் வேர்ல்டு கிரிக்கெட்டே ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பயங்கரமா அவர்கிட்ட இருக்கு. அவர் கையிலேருந்து அந்த பேட்டை சுத்துற அந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பால் பட்டுச்சுன்னா தெரிச்சிச்சு பால் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லலாம். சமீர் ரிஸ்வி அந்த மாதிரி ஒரு பிளேயராக தான் பாத்தீங்கன்னா அப்பையிலேருந்தே வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் கூட அஸ்வின் அவரோட வீடியோல வச்சிருந்தாரு. என்னன்னா சமீர் ரிஸ்வியை மேபி சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர் ரீடைன் பண்றதுக்கே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த அளவுக்கு ஒரு ஹையா பார்க்குறாங்க சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஏங்க, எவ்வளவோ வருஷம் நம்ம சிஎஸ்கேவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ பிளேயர்ஸை எடுப்பாங்க, பணம் கொடுத்து எடுத்துட்டோம்லாம் அவங்க விளையாட வைக்க மாட்டாங்க. அதுவும் டொமஸ்டிக்கில் விளையாண்டுட்டு இருக்க 20 வயசு பசங்களை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவலில் கொண்டு வருவாங்களா சிஎஸ்கே அப்படி பண்ணுற டீமா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அது பல வருடங்களாக யாருக்குமே நடந்ததில்லை. இப்போ கேப்டனாக இருக்கிற ருத்ராஜுக்கு கூட ஒரு சீசன் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் சமீர் ரிஸ்வி உள்ள வந்த உடனே அவர் பிளேயிங் லெவலில் ஒரு இடத்த பிடிக்கிறாரு, அம்பத்தி ராயுடுவோட இடம் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி கிட்ட அவங்க என்னமோ பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தானே உண்மையான ஒரு விஷயம். சீரியஸ்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை உண்மையுமே பாராட்டி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று தான் சொல்லுவேன், சிஎஸ்கே எம்ஐஆர்ஆர் இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்கவுட் யூனிட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கவுட்டிங் யூனிட், அதாவது பிளேயர்ஸை தேடி பிடிக்கிற யூனிட் ஒவ்வொருத்தங்க வச்சிருக்காங்க வேற மாதிரி. சீரியஸ்லி சமீர் ரிஸ்வியை எப்படியோ ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். எஸ், கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பேட்டிங் சான்சஸ் கிடைக்க போகுது. அண்டு சேப்பாக் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கான பிச் மாதிரி இப்போ பிஹேவ் பண்ணுது, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு வைசாக் மாதிரி லக்னோ மாதிரி பிச்சஸில் நீங்கள் எந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். எஸ், சமீர் ரிஸ்வி எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடுவார் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பிகாஸ் அவர் இந்த ரீசெண்டாக ஒரு 300 அடிச்சிருப்பாரு, ஐ திங்க் தியோதோ டிராஃபிலன்னு நினைக்கிறேன். எஸ், அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவர் விளையாண்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரை நிறைய யூபி லீகோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப நல்ல டேலண்ட் தான் அவர். எஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் லெவலில் இடம் கொடுத்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க ஒரு 20 வயசு பையனுக்கு அப்படின்னா இந்த டீமுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்டாங்கிற அந்த ஒரு இது இருக்கும். இந்த வருஷம் நல்லா பண்ணாரு அப்படின்னா சர்ப்ரைஸா அவங்க ரீடைன் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அண்ட் எப்படி சமீர் ரிஸ்வி எவால்வ் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சொல்றாங்க அடுத்த ரெய்னான்ட்டு. சிஎஸ்கேல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே, சிஎஸ்கேக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாததுக்கு முன்னாடியே அவரை பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் ரெய்னா அப்படின்னு தான் உத்தரப்பிரதேசத்திலே கூப்பிடுறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் நான் படித்தேன். எஸ், ரெய்னா மாதிரியே தாங்க
இருக்கார் அவர், பார்க்குறதுக்கே ரெய்னா மாதிரி தாங்க இருக்கார் அவர். எஸ், ஒரு காலகட்டத்தில் அந்த ரெய்னா வந்து ஒரு இன்சைட் அவுட்லாம் அடிச்சுட்டு அந்த அந்த ஜெஸ்ஸியோட அந்த ஒரு சைடு அந்த கை இருக்குல்ல, அந்த ஆம்ஸை தெரிகிற மாதிரி அப்படி அந்த இதை இழுத்து விட்டுட்டு வருவார் பாருங்க. அதெல்லாம் மறுபடியும் சமீர் ரிஸ்விட்டேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், ஒரு கோல்டன் டேஸ் அது திருப்பி வராது, இவர் காட்டினார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அப் டு தி ஆர்டரில் இறக்கி ட்ரை பண்ணலாம், பட் டேரல் மிச்சல் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பட் டேரல் மிச்சல் இஸ் டெவிலுங்க, அவருக்கு ஆட்டம் முடிச்சிச்சுன்னா முடிச்சு விட்டு போயிடுவார். ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ உங்களோட கருத்து சமீர் ரிஸ்வி பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நம்மளோட